மெயின் ஸ்டீம் லைனோட லைனை ஃபஸ்ட்டு இணைச்சிக்கிறோம். அதே மாதிரி கீழே ப்ளோடர் லைனோட லைனையும் இணைக்கணும். மெயின் ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கேஸ் கட்டு ஒரு பிளேட்டும் ஒன்று வரும். அந்த கேஸ் கட்டு நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்குறோம். அதே மாதிரி மேலே டாப் சைடு பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி காயில் இறக்கியாச்சு சிமெண்ட் போட்டு. மேலே டாப் டோர் வந்து இறக்கணும். உள்ள 2 பிளேட் வரும், 2 பிளேட்டு மாட்டுறோம். இதே மாதிரி இருக்கும். இது 600 கிலோ. அதே மாதிரி இங்கேயும் மாட்டி முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி வேலை கம்மிட்டு. ஆல்ரெடி செயின் பிளாக் போட்டு உள்ள காயில் இறக்கியிருக்கிறோம். நாங்கள் இறக்கி முடிச்சாச்சு. அந்த வீடியோ காட்டில் அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம். அது மேலே ரோப், பேக்கிங் ரோப்பு, டஃப்லானு, கேஸ் கட்டர் நடுவில் அந்த பைப் போகிற மாதிரி உள்ள ஆல்ரெடி ஒரு ஹோல்ட் பண்ணி எல்லா கேஸ் கட்டுமே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது கீழே ஒரு ஃபஸ்ட்டு ப்ளோடர் லைனை கீழே இணைச்சிக்கிறோம். அப்போ தான் காயில் வந்து நேராக இருக்குதா இல்லையான்னு ஓரளவுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா காயில் மூவ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மெயின் ஸ்டீம் லைன் சரி ப்ளோடர் லைன் சரி போடுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டு, கேஸ்கெட்டு, அதுக்கு நடுவில் ஒரு யூனியன் மாதிரி ஒரு ரோப், பேக்கிங் ரோப் கொடுத்துக்கிறோம். உள்ளே உள்ள ஹீட்டு வந்து வெளியே எக்காரது கொண்டும் வரக்கூடாது. ஃபயராக இருக்கட்டும், ஃப்ளேமாக இருக்கட்டும், இல்லை ஹாட்டு ஏராக இருக்கட்டும், எதுவும் வரக்கூடாது. எவ்வளோ தூரம் சீல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கணும்.